இந்தியாவை பாதிப்புக்கு உள்ளாக்கிய பகல்கான் தாக்குதலை பத்தி இந்தியாவோட லெப்டினன்ட் ஜெனரல் ஒரு முக்கிய தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கான் என்ற ஒரு இடத்துல அங்க உள்ள தீவிரவாதிகள் சுற்றுலா வந்த மக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 26 பேர் இறந்ததும் 20 பேர் படுகாயமடைந்ததும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த தீவிரவாதி தாக்குதல் இந்தியாவில் உள்ள பல மக்களுக்கு பேரதிர்ச்சி உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்தது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு ஆபரேஷனை இந்தியா முடிவு பண்ணது. பாகிஸ்தான் உள்ள மக்கள் மீது இல்லாம தீவிரவாத அமைப்பு மீது கடுமையான தாக்குதலை இந்தியா பண்ணி நிறைய தீவிரவாதிகளை இந்தியா சார்பில் கொல்லப்பட்டது. ஆனா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்க போது இந்தியாவோட லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் ஒரு முக்கிய தகவல் ஒன்று சொல்லியிருக்கிறார். சைனாவும் டர்க்கியும் இந்த ரெண்டு நாடுகள் தான் பாகிஸ்தானுக்கு இந்த தகவல் கொடுத்திருக்காங்க. அவர் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு ஒரு எல்லை தான், ஆனா எதிரிகள் 3 பக்கம் இருக்காங்கன்னு நேற்று நடந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்கிறார். இந்திய நாட்டை அழிப்பதற்கு சுத்தி நம்மள அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்தியா நம்மளுடைய மிலிட்டரி பவர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்லலாம்.